ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச், ஏப்ரல், மே மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் ஷார்ப்பா 4 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாகின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாகின் குடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகவே மாட்டேங்குது. காலையில இருந்து இதே வெப்சைட் இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. அப்படி ஓப்பன் ஆகலன்னா இந்த சேவால போயிட்டு ஸ்ரீவாரி சேவா அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு மார்ச், ஏப்ரல், மே. ஸோ ஏப்ரல் மாசம் மட்டும் 3 நாள் ஓப்பன் ஆகல. மார்ச்ல எல்லாம் எல்லா நாளுமே ஓப்பன் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேவா என்ன சேவான்னு செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த சேவாலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே வந்து காட்டல. இதுலயுமே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவா மட்டும்தான், மேல ஆல் அப்படின்ற சேவா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு சேவா தான் காட்டுதுங்க. காலையில இருந்து இன்னைக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ப்ராப்ளமா தான் இருக்கு. நானும் ஆப்லயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து அந்த வர்ச்சுவல் கியூ வர்ற பேஜுக்கு அப்படியே வந்து வெளியில வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் மூவே ஆக மாட்டேங்குது. ஆப்லயும் சுத்தமா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சர்வர் வந்து ரொம்பவே டவுனா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஸோ 3 மந்த்ஸ் சேர்த்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் வெப்சைட்டாவது ப்ராப்பரா கொடுத்துருந்தா பரவாயில்ல. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகி. பட் எந்த பேஜுமே வந்து மூவ் ஆகல அப்படின்றது தான் உண்மையான விஷயமா இருக்கு. ஸோ வேற இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணாலும் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இங்க வந்து ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் மட்டும் தான் காட்டுது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. இந்த பேஜை நம்ம லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணாலுமே சேம் அதே தான் இருக்கு. ரொம்பவே சர்வர் வந்து பாத்தீங்கன்னா டவுனா இருக்கு. இந்த கியூக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சலே இல்லைங்க. ஸோ இந்த கியூ மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகவே இல்லை. காலையில இருந்து எலக்ட்ரானிக் டிப் ட்ரை பண்ணி ஸ்டில் நவ் வரைக்கும் என்னால் சப்மிட் பண்ணவே முடியல. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெப்சைட் ஃபுல்லாவே இந்த எரர் தான். ஸோ டேபை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ நான் 2-3 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு சேவா வந்து காட்டியிருக்கு. இதுல 4 சேவா கொடுத்துருக்காங்க. ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் மார்ச் மாசத்துல எல்லா நாளும் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வந்து ஒரு சில சேவாஸ் வந்து ஓப்பன் ஆகாம இருக்கலாம். நீங்க தனித்தனியா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து சேவா நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா அடுத்து வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்ச் மாசத்துல எல்லா நாளுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல், மே வரைக்குமே இருக்கு. குறிப்பிட்ட சேவாஸ்க்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 டிக்கெட்டா 400 டிக்கெட்டா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் சேவால நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு பேஜே ஓப்பன் ஆகல. ஆனா பாத்தீங்கன்னா சேவா ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் ஆகுது. எப்படி தான் புக் பண்றாங்க அப்படின்றது தான் தெரியல. ஸோ எந்த சேவாக்கு போறீங்களோ அந்த சேவா வந்து டிக் பண்ணுங்க. உங்களுக்கு லாகின் ஆகல அப்படின்னா டிக் பண்ணிட்டு உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கேட்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லாகின் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. பட் இருந்தாலும் வெப்சைட்ல டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா புக் ஆகிட்டு தான் இருக்கு. அதுதான் என்னன்னே புரியல. ஸோ எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணாலும் எனக்கு லாகினே ஆகலைங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 நிமிஷமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ 4 மணிக்கு முன்னாடியில இருந்து நானும் ட்ரை பண்ணி லாகின் பண்றேன். லாகின் பேஜுக்குள்ள போகவே இல்லை. ஜஸ்ட் இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸா இருக்கு. ஓப்பன் ஆகிருச்சு. மார்ச் மந்த்துக்கு எப்படியும் ஃபாஸ்டா வந்து புக் ஆயிரும். ஏப்ரல், மே ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கும். ஃபாஸ்டா புக் ஆகுறது கல்யாணோற்சவ சேவா தான் புக் ஆகும். 2 பேத்துக்கு புக் பண்ணலாம். ₹1000 நம்ம பே பண்ணணும். மீதி எல்லா சேவாவும் ஒரு ஆள் கூட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்கு பண்ணலாம். ஒரு ஐடியில வந்து அந்த மாதிரி தான் பண்ண முடியும். நீங்க மீதி எல்லா சேவாவுமே ₹500 தான். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து புக் பண்றதுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் யூஸ் பண்ணலாம்னா 5 ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ண முடியும். ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல யார் யார் பேர் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே 5 ப்ரூஃபும் இந்த சேவாவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ₹300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு இதுல புக் பண்ணிட்டு அதுலயும் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. பேன் கார்டோ ரேஷன் கார்டோ யூஸ் பண்ணி தாராளமா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வெப்சைட் வந்து இப்படிதான் இருக்கு. நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. புக்கிங் பேஜ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் என்னால முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல யூபிஐ பேமெண்ட் கிடையாது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷனை வச்சு தான் பே பண்ணணும். அதுல கேட்வே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுல எந்த கேட்வே வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து புக் ஆகும். நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.